Hello guys, welcome to my channel. Mechanical engineering students க்கு வந்து ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். Military engineering service exams. Last date to apply is 12th of April. Bharat exam. Last date to apply is 7th of April. And Hindustan Aeronautics Limited, especially for design. Those who are interested in design can apply. Last date is 5th of April. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து எலிஜிபிளாக இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபை பண்ணுங்க, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து இன்னைக்கு டாபிக் என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன? தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா டைனமிக்ஸ். thermona heat into work, heat into action. அதான் dynamics na action. heat into action or heat into power அப்படிமாங்க. இதான் வந்து ஒரு லேமேனோட எக்ஸ்பிளனேஷன். தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னா ஹீட்டை வந்து பவரா மாத்துறது. என்னன்னா ஹீட் வந்து டிஸ்ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. டிஸ்ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஹீட் வந்து ஸ்கேலர். அதாவது வந்து ஹீட் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அதை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்கணும் அதுக்கு. பட் ஒர்க்கு அப்படி கிடையாது. ஒர்க் வந்து என்னன்னா நீங்க எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கணும் அந்த டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் இருக்கும். இட் மூவ்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்ளை. அதனால அது வந்து ஒர்க் அண்ட் பவர் இதெல்லாம் வந்து ஹையர் கிரேட்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. Organized form. Disorganized form of energy. Heat is a disorganized form of energy. Is an organized form of energy. இது ரெண்டுக்கும் உள்ள இன்டராக்ஷன்ஸை படிக்கிறது. கன்வர்ஷன் ஆஃப் டிஸ்ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் இன்டு ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் இதை பற்றி படிக்கிறது தெர்மோடைனமிக்ஸ். இன்னொன்று என்னன்னா தெர்மோடைனமிக்ஸில் வந்து மூணு ஈயை வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. இந்த 3 ஈயை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்றோம் தெர்மோடைனமிக்ஸ். 3 ஈஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிமாங்க. என்ன அந்த 3 ஈஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? என்னன்னா எனர்ஜி, இன்னும் செகண்ட் ஈ வந்து ஈக்விலிபிரியம், தேர்ட் ஒன் இஸ் என்ட்ரோபி. எனர்ஜினா என்ன? இங்க எதை பத்தி டீல் பண்றோம்? எனர்ஜி மோஸ்டா இங்க நேம் படி பாத்தீங்கன்னா ஹீட் அண்ட் ஒர்க், இது ரெண்டு தான் இங்க எனர்ஜி. இந்த ஹீட் அண்ட் ஒர்க்குக்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன்ஸ், சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் அதை பத்தி படிக்கிறது. ஈக்விலிபிரியம்னா இப்போ இந்த எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஒரு ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ் டெவலப் ஆகும். அந்த ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ் வந்தாதான் நம்மளால ஸ்டடி பண்ண முடியும் அந்த ஈக்விலிபிரியம். என்ட்ரோபினா இப்போ ஒரு இதுக்கு ஹீட் கொடுக்குறீங்க, ஹீட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அந்த சிஸ்டம்குள்ள இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த என்ட்ரோபி. ஹீட்னால அந்த சிஸ்டமோட மாலிகுலர் லெவல் வந்து எவ்வளோ ரேண்டம்னஸ், டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படிம்பாங்க என்ட்ரோபினா. ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த என்ட்ரோபி. என்ட்ரோபி வந்து செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போகிறப்போ இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக்ஸாக ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன். தெர்மோடைனமிக்ஸ்னா இதுதான். இப்போ வந்து பேசிக்ஸாக தெர்மோடைனமிக்ஸ்க்குள்ள என்டர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம். வாட் இஸ் அ சிஸ்டம்? சிஸ்டம்னா என்ன? தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா நீங்க வந்து எதை வந்து உங்க ஸ்டடிக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் அதான் சிஸ்டம். இப்போ ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்னா அந்த ரெஃப்ரிஜரேஷன் அந்த கண்ட்ரோல்டு வால்யூம் இருக்குல்ல, அந்த இதை வந்து ஸ்டடிக்காக கன்சிடர் பண்ணால் அதான் சிஸ்டம்.
இப்போ இந்த ரூமை வந்து ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணால் இது ஒரு சிஸ்டம். இப்போ உங்கள் ஹியூமன் பாடியை வந்து ஒரு சிஸ்டமாக கன்சிடர் நீங்கள் ஒரு சிஸ்டம். நீங்கள் வந்து எதை வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணுறீங்களோ அதான் சிஸ்டம். The space considered for a study, அதான் சிஸ்டம். ஓகேவா? இப்போ வந்து சிஸ்டம். அடுத்து சரௌண்டிங். தி ஸ்பேஸ் எக்ஸ்டர்னல். நீங்கள் எதை சிஸ்டமாக கன்சிடர் பண்ணோ அதுக்கு எது எக்ஸ்டர்னலாக இருக்கோ அதான் சரௌண்டிங். இப்போ நீங்கள் ஹியூமன் பாடி ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ரூம் வந்து என்னோட சரௌண்டிங். இப்போ சரௌண்டிங்கையும் சிஸ்டத்தையும், இப்போ இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பால், இந்த பாலை வந்து நான் என் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதோட ஆம்பியன்ட் தான் இதோட சரௌண்டிங். இப்போ இந்த சிஸ்டமே சரௌண்டிங்கை எது செப்பரேட் பண்ணுது அப்படின்னா பவுண்டரி. திஸ் இஸ் கால்ட் அஸ் பவுண்டரி. பவுண்டரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பவுண்டரி வந்து எப்போதுமே எப்படி அஸ்யூம் பண்ணுவோம்னா 0 திக்னஸ் பவுண்டரி தான் அஸ்யூம் பண்ணுவோம். பவுண்டரி இஸ் ஜீரோ திக்னஸ். பவுண்டரிஸ் ஆஃப் ஜீரோ திக்னஸ் அப்படின்னு தான் அஸ்யூம் பண்ணுவோம். பவுண்டரிஸ் வந்து என்னன்னா ரிஜிட் பவுண்டரிஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் பவுண்டரிஸ் அப்படியே இருக்கலாம். ரிஜிட் பவுண்டரிஸ்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கர் கன்சிடர் பண்ணுறீங்க, அந்த குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ரிஜிட் பவுண்டரி. இதே வந்து ஒரு ஐசி இன்ஜின் கன்சிடர் பண்ணுறீங்க. ஐசி இன்ஜின் என்னது, பிஸ்டன் வந்து டாப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் இருக்கும். அந்த பிஸ்டன் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது அது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் பவுண்டரியாக ஆக்ட் ஆகுதுங்க. மூவபிள் பவுண்டரிஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் பவுண்டரிஸ், ரெண்டு பவுண்டரிஸ் இருக்குது. ரிஜிட் பவுண்டரிஸ், rigid boundaries and flexible. Rigid and flexible boundaries and rendu undu. Now based on the energy interaction, the system is classified into enna moona classify பண்றாங்க system based on energy interactions. Based on energy interaction மூணா கிளாஸிஃபை பண்ணுவோம். என்னன்னா ஓப்பன் சிஸ்டம்ஸ், ஓப்பன் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுற சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் மாஸ் இன்ட்ராக்ஷன் as well as energy interaction in the form of heat or work, இது ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அது வந்து ஓப்பன் சிஸ்டம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டர், பாய்லர் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னன்னாக்க ஓப்பன் சிஸ்டம் ஆர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னா இப்போ நீங்கள் வீட்டில் ஹீட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா வாட்டர் இன்லெட் இருக்கும், வாட்டர் இன்லெட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் அவுட்லெட் இருக்கும். ஒரு கண்ட்ரோல் வால்யூம்குள்ளே மாஸ் ஃப்ளோ இன் அண்ட் மாஸ் ஃப்ளோ அவுட் இருக்கும். அதாவது சிஸ்டத்துக்கும் இதுதான் சிஸ்டம், நம்மளோட சிஸ்டம் இதுதான், ஹீட்டர் தான் சிஸ்டமு, இது வந்து சரௌண்டிங். சரௌண்டிங்லேருந்து சம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் மாஸ் ஃப்ளோ ரேட் இன் அவுட், ஓகேவா. சம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து உள்ளே வந்து போகுது, மாஸ் ஆஃப் வாட்டர். ஆஸ் வெல் அஸ் இங்கே என்ன ஆகுதுன்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வேறு இருக்குது. என்ன, எப்படி எனர்ஜி இன்ட்ராக்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் ஹீட்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹீட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஹீட்டப் ஆகுது, அதான் வந்து எனர்ஜி இன்ட்ராக்ஷன். சிஸ்டம் டு சரௌண்டிங் எனர்ஜி இன்ட்ராக்ஷன். அதாவது ஓப்பன் சிஸ்டம்னா என்னன்னாக்க தேர் வில் பி எனர்ஜி இன்ட்ராக்ஷன்.
எனர்ஜி இன்ட்ராக்ஷனும் இருக்கும், மாஸ் இன்ட்ராக்ஷனும் இருக்கும். பிட்வீன் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். எனர்ஜி வந்து எப்படி இன்ட்ராக்ட் ஆகும்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஆஸ் வெல் ஆஸ் ஒர்க். இப்போ வந்து ஐசி இன்ஜின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து இன்லெட் வேல்யூல உள்ள வரது வந்து மாஸ் இன்ட்ராக்ஷன். சக்கிங் இன் ஆஃப் ஏர் ஃபியூல் மிக்சர் அண்ட் எக்ஸாஸ்ட், இது ரெண்டும் மாஸ் இன்ட்ராக்ஷன். சரௌண்டிங்லேருந்து உள்ள ஐசி இன்ஜின்குள்ளே வருது, வெளியில் போகிறது வந்து மாஸ் இன்ட்ராக்ஷன். ஹீட் அடிஷன் டு த ஃபியூல் கம்பஷன் ப்ராசஸ் வந்து எனர்ஜி இன்ட்ராக்ஷன். அது ஹீட் கெமிக்கல் காம்பவுண்ட் ஹீட் பேர்ன் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா பிஸ்டன் மேலே வந்து அந்த ஹீட் எனர்ஜி போய் படுறப்போ பிஸ்டன் இஸ் மூவிங். ஸோ வந்து சம் அமௌண்ட் ஆஃப் இந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கில் வந்து எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்குது. அதாவது என்னன்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வந்து ரெண்டு விதத்தில் இருக்கான். இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அண்ட் the form of work. ஐசி இன்ஜின் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் என்னன்னா the piston is being displaced due to heat energy released by the combustion of fuel. அந்த fuel combust ஆகிறதுனால அது அந்த ஜெனரேட் ஆகிற ஹீட் வந்து அந்த பிஸ்டன் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. அது வந்து ஒர்க் இன்ட்ராக்ஷன். அதே நீங்கள் இப்போ வந்து தண்ணியை சுட வைக்கிறீங்க ஸ்டவ்வில், நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்குற அந்த கேஸ்லேருந்து சப்ளை ஆகி பேர்ன் ஆகிற ஹீட் வந்து தண்ணியை சுட வைக்கிது. அது வந்து ஹீட் இன்ட்ராக்ஷன். இதுதான் வந்து ஓப்பன் சிஸ்டம்ஸ். எதெல்லாம் ஓப்பன் சிஸ்டம்ஸ்? மெனி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். எல்லா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், மோஸ்ட் ஆஃப் பாய்லர்ஸ், கண்டென்சர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் சிஸ்டம் டிவைசஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம் ஆர் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் ஆகும். கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் அப்படிம்பாங்க. க்ளோஸ் சிஸ்டம் ஆர் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். இங்கே என்னன்னா தேர் வில் பி ஒன்லி எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. இது வந்து காமன் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்டன்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் வித்தவுட் வேல்வ்ஸ் அப்படிம்பாங்க. இன்னொன்று என்னன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வந்து உள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு சுட வைக்கிறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு எனர்ஜி இன்ட்ராக்ஷன் தான் இருக்கும். மாஸ் இன்ட்ராக்ஷன் வந்து சிஸ்டம்க்கு சரௌண்டிங் இருக்காது. என்னன்னா தேர் ஓன்ட் பி மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் வந்து நீங்கள் கொடுக்குற ஹீட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியோ இல்லை ஒர்க் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியோ அந்த சிஸ்டத்துக்கு போய் ஆட் ஆகும். அதுதான் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படிம்பாங்க. என்னன்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் இருக்காது. எனர்ஜி இன்ட்ராக்ஷன் இருக்கும். மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. இதுதான் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம்ஸ். எக்ஸாம்பிள் என்னன்னா ப்ரெஷர் குக்கர் நல்ல எக்ஸாம்பிள். இன்னொன்று என்னன்னா பொதுவாக டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா பிஸ்டன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து வேல்வ்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா மாஸ் இன்லெட்டில் வந்து ஃபியூல் மிக்சர் உள்ளே வராது, வெளியில் வந்து பர்ன் அவுட் கேஸஸ் போகாது. உள்ளே இருக்க கேஸஸ் வந்து ரிப்பீட்டடாக மூவ்மெண்ட்டில் இருக்கும். அது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க. பெஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறது வந்து ப்ரெஷர் குக்கர் தான். தேர்ட் ஒன் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம்ஸ். ஐசோலேட்டட் சிஸ்டம்ஸ் தான் வந்து என்னன்னா ரெண்டுமே இருக்காது. எனர்ஜி இன்ட்ராக்ஷன் இருக்காது, மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்.
எனர்ஜி அண்ட் மாஸ் இன்டராக்ஷன். ரெண்டுமே இருக்காது. அதான் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். எக்ஸாம்பிள் நம்ம யூனிவர்ஸ் அது வந்து இட்ஸ் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.